குரு பெயர்ச்சி வாக்கியப்படி ஆகக்கூடிய நாள் 11/5/2025. திருக்கணிதப்படி 14/5/2025. குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பாக்ட் கொடுக்க போகிறார், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நான் பார்க்க போகிறேன். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு திருவெண்காடு ரொம்ப அதி அற்புதம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனம். மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா, கல்யாணத்துல ரொம்ப பாதிப்பு இருந்தவர்கள் டக்குன்னு கல்யாணம் ஆயிடும். அந்த குரு பயிற்சி குடும்பத்துல ரொம்ப தொந்தரவு இருந்தது இல்லையா, அது மாறிடும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட வெளியூருக்கெல்லாம் போயிருப்பீங்க. பெரியவங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பாடை மறந்து சந்தோஷத்தை மறந்து ரொம்ப ஒரு மாதிரி அல்லலா இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபம் அதிகமாக வருமா, பண வரவு சந்தோஷமா ஏற்படும். தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்களா, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்களா, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா. மேஷத்துக்கு எதிர்பார்க்காத பணம்லாம் வருமா. பணம் கொடுத்துட்டு பணம் இல்லாமல் வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்மியாக வட்டி கொடுத்துருப்பீங்க, அதுலேருந்து வாங்கி வேற நல்ல வட்டிக்கு செக்யூரிட்டி பாண்டில் கொடுக்கறதுக்கு எல்லாமே வரும். முதலீடுகளுக்கு குறைய இருக்காதா மேஷத்துக்கு. அது பெரிய மன நிம்மதியும் சந்தோஷம், வண்டி வாகனம் மாற்றங்கள், ஆடை ஆபரணங்கள், பெண்களுக்கு திருமண தடைகள், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பானவர்களுக்கு மீண்டும் திருமண அமைப்பு, குடும்பத்தில் பிரிந்தவர்கள், கோர்ட்டு கேஸுக்கு போனவங்கெல்லாம் ஒன்றாறதெல்லாம் மேஷத்துக்கு ஏற்படும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி சுபகாரியத்தை அதிகமாக தரக்கூடியது, சுபவிரிய பிராப்தத்தை அதிகமாக தரக்கூடியது யாருன்னு பார்த்தா மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். இது வரைக்கும் ஜென்ம குருல இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு மாற போறார். உங்களுக்கு எப்பொழுதும் அதிக அளவு நன்மை தருவதற்கு கஞ்சனும் ஒரு சுக்கரஸ்தலம். காது, மூக்கு, தொண்டை, வாயு, பல்லு, தொண்டையில சின்ன உபத்திரம் வந்தாலும் பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னா, பழைய கடன்லாம் பைசலாம், புது கடன் பெற்றாலும் அது வட்டி கம்மியெல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்து இந்த தேக ஆரோக்கியத்திலிருந்து வெளியில வந்துடுவீங்க. சந்தோஷமா இருக்கும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு படிப்போ, உத்தியோகமோ, தொழிலோ, வியாபாரமோ ஏற்றம் பெறும். அரசியல்வாதிகள் பெரிய பேர் புகழை பெறுவார்கள். திடீர்னு உங்களை சுத்தி நல்ல மனிதர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் கிடைப்பார்கள். அதெல்லாம் அதி அற்புதமான சந்தோஷத்தை தருமா ரிஷபத்துக்கு. எதிரிகள்லாம் ஒன்று சரண்டர் ஆயிடுவாங்களா, இல்லை விலகி போயிடுவாங்க. வழக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா ஏற்படும். கோர்ட்ல நிறைய ஃபேவரல் ஆகக்கூடிய ராசியில யாருன்னு பார்த்தா ரிஷபத்துக்கு வரும். 10 வருஷம் 30 வருஷமெல்லாம் சொத்து தகராறு இருந்திருக்குமா, அதெல்லாம் முடிஞ்சிருமா. ஸோ மனதில் ஒரு சந்தோஷம், தைரியம் ஏற்படும். வார்த்தையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுமா ரிஷபம். சிறிய வாக்குவாதம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் குடும்பத்திலையும் ஏற்படுத்துமா, வெளியிடத்திலையும் ஏற்படுத்தும். வார்த்தைகளில் அடங்கி போகக்கூடிய ரிஷபம் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். ஒரு மரண பயம் அப்பப்போ வரும். அதனால ஃபுல் மாஸ்டர் செக்கப் எடுத்துக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா உடம்பு கிடம்பு பிரச்சனை இருந்தா 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி, டே கேர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு இந்த ஆயுர்வேதிக்கு அதிகமாக போகக்கூடிய ட்ரீட்மெண்ட்லாம் யாருன்னா ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். மிதுன ராசிக்கு தான் இப்ப குருவே வரார். புதன் தான் மிதுனத்துக்கு அதிபதி. உங்களுக்கு தான் இவரே வரார். யாரு? குரு, உங்க ராசிக்கு. அதனால இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். இந்த குரு ஆனவர் கொஞ்சம் பாதகத்தை செய்வார்னு இருக்கு மிதுனத்துக்கு. அதனால வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாம இருக்கும். தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் பிரஷர், ரத்த ஓட்டங்கள், ரத்த நாளங்கள், திடீர்னு அடைப்பு வருது. கழுத்துக்குள்ள இருந்து பிரெயினுக்கு போறது, ஹார்ட்டுக்கு போறது, காலுக்கு போறது, முதுகு தண்டுபடத்திலிருந்து காலுக்கு போறது. இந்த ரத்த ஓட்டத்தை சேதப்படுத்துவார். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்துல அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் திருமண தடைகள் நீங்குமா,
டக்குன்னு திருமண அமைப்பு கைகூடுமா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களா, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த மனக்கசப்பு தீருமா, பெற்றோர் வழியில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுமா, பெற்றோர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா, பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுமா, பெற்றோர்கள் நல்ல டெவலப் ஆகிறதுனால உங்களை நல்லா பார்த்துப்பாங்களாம், பிள்ளைகளோட திருமணம், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பாதிப்பெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுமா. எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கணுமா. யாரு? மிதுனம். வைத்தீஸ்வரனை போய் சரணாகதி ஆயிடணுமா. அதே போல எதுக்கு ரொம்ப ப்ரெஷரும் ஆர்ட்டும் தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா பார்த்துக்கணுமா மிதுனம். அதே போல மற்றது எல்லாமே டக்கு டக்குன்னு இந்த சமயத்தில் கல்யாணம்லாம் பண்ணிக்கலன்னா அப்புறமா எப்போ பண்ணிப்பீங்க? 60வது கல்யாணம் தான் பண்ணிப்பீங்க. அதனால மிதுனத்திற்கு சுபத்தடைகள் நீங்குவதும், புத்திர சந்தானத்தில் அனுகூலம் ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா கடகம். ஆலங்குடி. ஆலங்குடி குருஸ்தலம் என்பது ரொம்ப விசேஷம். முதுகுத்தண்டோடம், கால் பகுதியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விரையும் அதிகமாக இருக்கும், நிறைய செலவு வருமா. வரவு எவ்வளோ வந்தாலும் செலவு வரும், மன கஷ்டம் ஏற்படும், விலை உயர்ந்த பொருள்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுமா கடகம். திடீர்னு எவனா திருடின்னு போயிடுவானா. வீட்டிலலாம் ரொம்ப எதெல்லாம் வைக்காம எங்கே வைக்கணும்னா ரொம்ப முக்கியமாக லாக்கரில் வைக்கணும். பேங்க் லாக்கர்லாம் தேடி போயாவது லாக்கர் ஓர ஆரம்பிக்கணும். அதே போல் உங்களுக்கு இந்த டே கேரு, உடம்புல இருந்த பாதிப்பு, ஃபைல்ஸ் ப்ராப்ளம், மற்ற ப்ராப்ளம் இதெல்லாம் சர்ஜரி பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சதெல்லாம் தீர்த்துருமா. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு ஏற்றம் ஏற்படுமா. மனதில் இருந்த பாரம் படிப்படியாக குறையுமா. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒரு சாப்பாடு, எலுமிச்சை பழ ஊறுகாய் வாங்கி கொடுத்தா தான் பண விரயம் போகும். அப்போ தான் பணம் நிற்கும். இல்லைன்னா என்ன சம்பாதிச்சாலும் பணம் போயிடும், கடன் ஆகிடும். அதே சமயம் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கெல்லாம் இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படும். கண்டிப்பாக கடன் வரும். கடன் வர்றதுனால என்ன வரும்? வண்டி வரும், இல்லைன்னா நிலம் வரும், வீடு வரும், சுபகாரியம் வரும். ஏதாவது பெரிய தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க. மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். வேற்றுமொழி மதத்தினால அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் ஏற்படும். கொடுத்த வாக்கையை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வ மார்க்க சிந்தனைகள் ஏற்படும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன், பிராணாயமா, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் ரொம்ப முக்கியமா. யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு. அதே போல கடகராசிக்காரங்களுக்கு எதுக்கு போனோம்? ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்க போனோம்? திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து குரு 11ஆம் இடத்தில் வரார். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி அஷ்டம சனி இருக்குதுன்னு ரொம்ப பயத்துல இருப்பீங்க. இந்த குரு உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது பண்ணுவார். அதே சமயம் எதுல கவனமா இருக்கணும்னா, நர்வஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல, கொஞ்சம் அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே சமயம் உடற்பயிற்சி, காலில் தான் தொந்தரவு இருக்குமா, அதுக்கேற்ற உடற்பயிற்சியெல்லாம் செய்யறது ரொம்ப முக்கியமா சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு தைரியம் ஏற்படும் அந்த குரு மாறுறதுனால. முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அனாவசிய முதலீடுகளை தவிர்த்தணும். பெற்றோர் பெரியோர் அனுகூலத்தை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்துல இருந்த மன வருத்தம் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டிருந்த அமைப்பெல்லாம் மாறும். காதல் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் மாறும். நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய டிராவல் குடும்பத்தாருடன், லவர்ஸுடன் அதிகமாக டிராவல் செய்யக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசிக்காரங்க. அதே சமயம் தைரியம் ஏற்படுவது. இந்த சனியா இருந்தாலும் பரவாயில்ல, குரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்பிக்கை ஏற்படுவது. முதலீடு போடுவது, இந்த தேவையில்லாத எவனாவது சொல்றான்னு சொல்லிட்டு ஷேர்ல போடுறது, அதுல போட்டு எல்லாம் மாட்டிக்காதீங்க. கோல்டுல போடுறதெல்லாம் ரொம்ப நல்லா ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, உங்கள் குடும்பம் கெடணும்னு நினைச்ச உங்கள் குடும்பம் தான் கெடுமை தவிர உங்களுக்கு நல்லதும் அனுகூலமும் ஏற்படுவது, தொழில் ரீதியாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவது, வாகனங்களில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது சிம்மத்துக்கு முக்கியம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறார் என்றாலும் அது அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த வண்டி வாகனங்கள் சத்துருக்கள் கோபதாபப்படுறது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ஏதாவது நம்மளை உஸ்பேத்தி விடுவாங்க. என்ன உனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேது, ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் உன் புருஷன் செய்கிறான், ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி செய்கிறான்னா அந்த ஆளுங்களே பக்கத்துலேயே சேர்க்கவே கூடாதான். அதுதான் சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அந்த திருநள்ளாறு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாரு? கன்னி ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு 9ல் இருந்து குரு 10க்கு வர்றாரு.
10க்கு வரனால பதவியில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பதவியை தொந்தர் பண்ண பார்ப்பார். இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விட்டுட்டு மாட்டிக்க கூடாது. அதனால உத்தியோகத்துல, தொழிலில், வியாபாரத்துல, படிப்பில் யார் ரொம்ப கவனமா இருக்கணும்? கன்னியாராசிக்காரங்க. அதே சமயம் குடும்பத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதனால குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் கூடாது. இந்த குரு பயிற்சி வந்தவொடனே எங்க ஓடணும்? திருக்கொல்லிக்காடுக்கு. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் சனி பகவான் பாதத்தில் போட்டு மகாலட்சுமிக்கு பாதத்தில் குங்குமம் போட்டு எடுத்துக்கணுமா. அதை போல் எடுத்துக்கினீங்கன்னா அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ப்ரீத்திங்கு, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப வருமா? யாருக்கு? கன்னியாராசிக்காரங்க. தொழிலை நினைச்சே வாழ்வீங்களாம். குடும்பத்தில் அதனால சண்டை போடுவீங்களாம். அதனால குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்படும். துணை அல்லது துணைவியார் புரிஞ்சிக்க கூட மாட்டாங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் தைரியமா இருங்க. ராகு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மாறும். அதனால அதுலேருந்து நல்ல அனுகூலம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்து தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தில் ஏற்படும். அதே போல பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கும் இந்த ஹெல்த்தில் இருந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. கூட்டு தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற அனாவசிய பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு மாட்டிக்க கூடாது. அதே சமயம் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள்லாம் பெருவெற்றி பெறுவார்கள். அடுத்ததான் யார் பார்க்கணும்? துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்களுக்கு இது தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். அதே சமயம் வயிறு, முதுகு தண்டுவடம், இந்த காலில் சில டைம்ல தொந்தரவு வரும். உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துல போறாரு. பெரிய விசேஷம். 9இல் குரு வந்தாலும் ஓடி போயிட்டான், உலகத்தை வீட்டை விட்டு ஓடி போயிட்டான், நாட்டை விட்டு ஓடி போயிட்டான்லாம் திருப்பி சக்சஸ் ஆகக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே ரொம்ப விசேஷம் யாருன்னா துலா. அதனால சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, மன அழுத்தம் தீர்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, தைரியம் ஏற்படுவது, புத்திர சந்தானம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம், பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, பிள்ளைகள் வெளியூர்களுக்கு செல்வது, பிள்ளைகளுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைப்பது, பிள்ளைகளுக்கு உத்தியோக அமைப்பு கிடைப்பது, பிள்ளைகளுடைய திருமண தடைகள் நீங்குவது, துளாராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய இள வயதினர், ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் திருமண அமைப்பு கைகூடுவது, ஏற்கனவே சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மேன்மையடைவது, சினிமா, மீடியா போன்ற துறையில் பேர் புகழ் பெறுவது, பெரிய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய அமைப்பு, உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டாடப்படுவது, பெரிய விருதுகளை பெறுவது, ஆஸ்கார் விருது, பத்மஸ்ரீ விருது எல்லாம் பெறக்கூடிய அதிகமான ராசிக்காரர்கள் யார் என்றால் துளாராசிக்காரர்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோர், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில், பழக்க வழக்கத்தில் யாருக்கும் ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது மட்டும் கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக யார் பார்த்துக்கணும்? துளாராசிக்காரங்க. மற்றபடி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காததும் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மன அழுத்தம் தீரும், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும், இந்த விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவீங்க. கப்பல் சுற்றுலாலாம் செல்லக்கூடிய ராசிக்காரங்களாம் யாரு? துளாராசிக்காரங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்கள் யாரு? விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே சமயம் ப்ரெஷரு, ஹார்ட்டு, லங்ஸ் பார்த்துக்கணும். சுவாச கோளாறு ஏற்படும். பட்டீஸ்வரம் துர்கை சகல விதத்தில் ஏற்றம் தரும். 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து, குங்குமத்தை கொடுத்து, பசுநெய்யை கொடுத்து அர்ச்சனை பண்ணி 5 எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வீடோட ஜூஸ் போட்டு சாப்பிட்றது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமும் அனுகூலம் தரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அந்த செலவுகள் சந்தோஷ செலவாக ஏற்படும். ரத்தமந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த மன வருத்தம் தீரும். அந்யோன்யம் அதிகரிப்போம். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதிக அற்புதத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு எது பெரிய லெவலுக்குன்னா பிள்ளைகளுடைய கோபதாபம் பாடுபடுதோ, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. ஏனென்றால் சனி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தையோ தொழிலையோ மாற்றக்கூடாது. அதே சமயம் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும்.
உங்களுக்கு எதிராக சதி செய்து நீங்கள் அனாதைகளாக்கப்படுவீர்கள். எனவே விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூறும். அதே சமயம் மன அழுத்தத்துல டிப்ரெஷன் கூடாது. அஷ்டமத்தில் குரு வரார், 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்றம் பெறுவார். அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு தேக ஆரோக்கியத்தை தான் பயமுறுத்துவார், மற்றபடி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, வீடை இன்டீரியர் மாற்றுவது, வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுவது, டிவி ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினைச்சது, வண்டி வாகன மாற்றங்கள் நினைச்சது எல்லாத்தையும் குரு பண்ணி கொடுப்பார். அதே போல பூர்வீகத்தில் இருந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்களுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? கண்டிப்பாக சாரகபாணி பெருமாள், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப முக்கியம். வயிறு கழுத்து பகுதியில ரொம்ப கவனம் இருக்கணும். உணவு கட்டுப்பாடு இரவு 7 மணிக்குள்ளாக சாப்பிடுவதும், மறுநாள் காலை 9 மணி வரைக்கும் திரவ ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வதும், சுடு தண்ணி அதிகமாக கொதிக்க வைத்த நீரை குடிக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு குரு பார்வை வருகிறது. 7ஆம் இடத்துக்கு 6ல் இருந்த குரு 7க்கு போறார். அதனால குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, குடும்பத்தில் உறவினர் தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியிடம் சமாதானமா செய்து கொள்ள வேண்டும். வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாதாம், வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கணுமா, குடும்பத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. அதே சமயம் தைரியம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படும். தனுசு ராசி பெண்களுக்கு அதிகமாக முதலீடு செய்வதும், அதிகமான நகைகளை வாங்குவதும், அதிகமான ஆடை ஆபரணங்கள் வாங்குவதும், அதிகமான வசதிகளை பெருக்கிக் கொள்வதும் யாருன்னா தனுசு ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சி. குடும்ப விஷயத்துல மட்டும் செல்வி சொன்னதை கேட்கலன்னா இது இருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ராசிக்காரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தைரியம் ஏற்படுவதும் ஏற்றம் ஏற்படுவதும் எல்லாம் காணப்பட்டாலும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அர்த்தாஷ்டம சனிக்குள்ள வரீங்க, எனவே சோம்பல் அதிகமா இருக்கும். உடற்பயிற்சி செய்தால் புத்துணர்வு ஏற்படும். ராகு அதி அற்புதமாக 3ஆம் இடத்தில் வரார். சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு கோதுமை வெல்லம் கலந்து, கோதுமை சப்பாத்தி வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை தவிடு வெல்லம் என்று கலந்து கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் தாய் வழி உறவையும் தந்தை வழி உறவையும் மேன்மையடைவார்கள். பிள்ளைகளுக்கு அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? மகரம். திருவெண்காடு, முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி, கழிவு பாதையில் சிறு உபத்திரத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். 5ஆம் இடத்துல இருந்து குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். கோர்ட்டு கேஸு வழக்குல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். யாருடைய ஜவாப் ஜாமீனுக்கு போகக்கூடாது. சாதாரண சண்டையில போயிட்டு கூட பஞ்சாயத்து பேச போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க கை கட்டி உட்கார வேண்டியது இருக்கும். வடிவேலு மாதிரி கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. எனவே மகர ராசிக்காரர்கள் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் ஏற்படும். தொழில் வரும், வேற என்ன வேணும்? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கும். ஸ்டைலாக விசிட்டிங் கார்டு போடலாம், ஸ்டைலாக முதலாளிகள் ஆகலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். நிலம் கட்டுவது, வீடு கட்டுவது, புது வீடு கட்டுவது, ஏற்கனவே வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்குவது, 2 பெட்ரூம்ல இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போறது, 4 பெட்ரூம்ல இருக்கவங்க தனி வீடு வாங்குறது, வண்டி வாகனம் மாற்றுறது, தங்கத்துல முதலீடு பண்றது, உங்க ஷேர் எல்லாம் பெரிய அளவுக்கு பணம் ஜம்ப் ஆகக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி வருவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மகரத்துக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உணவு மூலியமாக, வயிற்றில் உள்ள பூச்சிகள் மூலியமாக தேவையில்லாத தேக ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துவார் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் இந்த குரு பயிற்சியில் விசேஷம் 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 மகர ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சனியும் மகரத்துக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் செய்வார். அது சனி பயிற்சியில் பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? கும்ப ராசிக்காரங்க. 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். குருவானவர் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர் அனுகூலம், மரணமையும் நீங்குவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது எல்லாம் ஏற்படும். அதே சமயம் ஜென்மத்தில் ராகுவும்
7ஆம் இடத்திலும் கேதுவும் இருப்பதனால் மிக மிக வருவதனால் அதிகமாக கவனத்துடன் இருப்பது குடும்பத்தில் மட்டும்தான். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற சந்திரன் கோயிலுக்கு சென்று அங்க பசுனையும் 100 கிராம் விபூதியும் 100 கிராம் குங்குமத்தையும் கொடுத்து கோயில் மரப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வதும், வயிறு சம்பந்தப்பட்ட, கழிவு பாதை சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு கோளாறுகள் என்றாலும் மருத்துவ ரீதியாக மருத்துவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். தவிர மருந்து கடைக்காரர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூடவே கூடாது என்பதை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குரு உங்களை விசேஷ பார்வையாக பார்ப்பதனால் எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். லாபம் ஏற்படும். அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த பந்த உறவுகள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி என்பதை மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு செய்து கொடுப்பார். எனவே அசிடிட்டியில் மட்டும், வயிற்று உபத்திரம், வயிற்று பூச்சி தொந்தரவில் மட்டும், பசியில் ஏதாவது ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டு விட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையே ஏற்படும். அதில் மட்டும் கவனமாக இருப்பது கும்பத்திற்கு மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் 3ஆம் இடத்தில் இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு செல்வதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு, சூரியனார் கோயிலுக்கு செல்வது, கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் மரப்படி பூஜை பண்ணி அந்த விபூதி குங்குமத்தை எடுத்துட்டு வந்து இந்த குரு பயிற்சி முழுவதும் வைத்துக் கொண்டு வருவது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக ஏற்ற பெறடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்பு தடை நீங்கும். அரசு கௌரவம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகங்கள் ஏற்படும். அரசியலில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். கடல் கடந்து போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மாற்றம் பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் நீங்கும். மன கஷ்டம் நீங்கும். டிப்ரெஷன், சைக்காட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியாக தீர்வதும், நல்ல மருந்துகள் கிடைப்பதும், நல்ல மருத்துவர்கள் கிடைப்பதும் ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி போன்ற விஷயத்தை முடித்துவிட்டு ஜம் என்று மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். முடி வழுக்கை, அந்த வழுக்கை, இந்த இது கலர் இல்லை, அது இல்லை இருந்ததெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு ஜம்முன்னு கலர் ஆயிடுவீங்க. 60 வயசுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கூட 35 வயசு 40 வயசு என்று உடற்பயிற்சி, ஜிம் என்று உங்கள் தேக ஆரோக்கியமும் தேக பொலிவும் மாற்றிக்கொள்ளும். சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நிலம் கட்டுவது, வீடு கட்டுவது, கல்யாணம் கட்டுவது, குழந்தை பிறத்தனம் ஏற்படுவது, எல்லா நல்ல காரியங்களும் உங்களோட ராசியில் ஏற்படும். ஜென்மத்தில் சனி வருவதனால் உடற்பயிற்சி தினமும் ஒரு 25 தோப்புக்கரணம் செய்வதும், ஸ்ட்ரெச்சிங் செய்வதும், முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி செய்வதும், கழுத்துக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்சசைஸ் செய்வதும் மிக மிக முக்கியம் என்பதையும், அதே போல் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிக ஆன்மீக கோயில்களுக்கு செல்வதும், அதிக ஆன்மீக திருப்பணிகளையும் செய்வதும் யார் என்று பார்த்தால் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.